மேசராசி இவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரங்க எப்பவுமே நடந்து முடிஞ்சதை நினச்சி வருத்தப்படவே மாட்டாங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள். பொதுவாக இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னாவே ரொம்ப தைரியசாலிங்க. குடும்பத்தின் மீது ஒரு அக்கறை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனை, வாழ்க்கை துணைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக நிற்கக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தில் யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலுமே முதல் ஆளாக ஓடி வந்து உதவக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா மேசராசிக்கு பொறுப்புணர்வு அதிகம். அதனால தான் முதல் ஆளாக வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசி சக்கரத்தில் முதல் ராசி இல்லையா, அதனால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டப்படுற நேரத்தில் வந்து ஒரு பக்கபலமாக ஒரு துணையாக நிற்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்களை எல்லாரும் நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த மேசராசி அப்படின்னாவே நல்ல ஒரு வேகமுள்ள ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் மற்ற ராசிக்காரங்க இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு உடஞ்சி போய் உட்காருவாங்க. ஆனால் மேசராசி என்பர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணனா இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு எழுந்து ஓட முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக மேசராசி அப்படின்னாவே தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகம் நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யறதுல எந்த ஒரு தயக்கமே காட்ட மாட்டாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்க. நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யாராவது இவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க, அதாவது இவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மன்னிக்கிற குணம் கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு துரோகமோ ஒரு ஏமாற்றமோ செஞ்சுட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அவங்க பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்குள்ள ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தலைமை பொறுப்பெல்லாம் இவங்களை தேடி வரும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு மேசராசி என்பவர் இருக்காங்க அப்படின்னா அது கடைசி பிள்ளையாக இருந்தால் கூட அந்த குடும்பத்தோட மொத்த பொறுப்பும் பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட தான் இருக்கும். அவங்க தான் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேசராசி ராசி சக்கரத்தில் முதல் ராசி. இந்த ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி ஆங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். செவ்வாய் என்பதனால நல்ல ஒரு வீர தீரம் உடையவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. வேகமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி தான் இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். இயற்கையிலேயே ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப தைரியமானவங்களாக இருப்பாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கும் எந்த இடத்துலையுமே பயப்பட மாட்டாங்க. அது ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அதிகாரிகளையோ பெரிய விஐபியை பார்த்தா கொஞ்சம் பயந்து நிற்பாங்க. ஆனால் தவறு அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா பெரிய விஐபியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துலேயே அந்த தவறை கண்டிக்கக்கூடியவங்களாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இந்த பயமா அது எந்த இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. இவங்களுடைய நடையை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கம்பீரமான நடையாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நடப்பாங்க. இவங்களுடைய பார்வை பார்த்திங்கன்னா நேராக தான் இருக்கும். இந்த சைடில் பார்க்குறது இந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா இவங்க ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய மனநிலையை இவங்க அதிகமாக மாற்றிக்க மாட்டாங்க. என்ன கரெக்டோ அதை தான் சொல்லுவாங்க. எப்பவுமே உண்மையாக நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. பொதுவாக நேர்மையாக இருக்கிறவங்கள கண்டாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நேர்மையாக இருக்கிறவங்க உண்மையாக இருக்கிறவங்கள கண்டா பிடிக்கும். மறைமுகமாக பேசுகிறது அதெல்லாம் இவங்களுக்கு செட்டே ஆகாது. மறைமுகமாக யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, நீ ஏப்பா அந்த மாதிரி சொல்கிற, ஸ்ட்ரெயிட்டாக நீ இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத நேரடியாக சொல்லிடலாமே அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே ஓப்பன்டாக பேசுகிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் எந்த ஒரு கள்ளங்கபடமும் இருக்காது. ஆனால் வெளியில் பார்க்கக்குள்ள கொஞ்சம் கரடுமுரடாக தெரிந்தாலும் கூட ஆனால் உள்ளுக்குள்ளே இவங்களுடைய மனது அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரி ரொம்ப ஒரு மென்மையான மனதுடையவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க.
எப்போவுமே பார்த்திங்கன்னா அன்பை கூட அதிகாரமாக காமிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. நல்ல ஒரு பாதுகாப்பாளராக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. உனக்கு கஷ்டம் அப்படின்னா வந்து ஒன்று அரவணைச்சு நிற்பாங்க. அதே நேரத்தில் அன்பா பாசமாக எந்நேரம் அந்த அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அன்பை கூட ஒரு அதிகாரமாகவோ ஒரு கோபமாகவோ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே இந்த கோபத்தை சொல்லலாம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. நீண்ட நேரம் வந்து கோபம் இவங்ககிட்ட இருக்காது. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் அந்த இடத்துல தவறாக நடக்குது அப்படின்னா பொறுமையை இழந்துட்டு அந்த இடத்துல டக்குன்னு கோவப்பட்டு தெரியுமான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இது மற்றவங்களுக்கு எப்படின்னா கொஞ்சம் எரிச்சல் அடைகிற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா யோசிக்காமல் முடிவு எடுத்துருவாங்க. டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா போய் என்ன பிரச்சனை அப்படின்னு போய் உடனடியாக அதை அலசி ஆராயாமல் உடனடியாக அதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுருவாங்க இந்த மேசராசி என்பர்கள். அதனால் இவங்க வேகமாக இந்த முடிவெடுக்கிறதுனால ஒரு சில சிக்கல்களை அடிக்கடி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி என்பர்களுடைய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய தன்னம்பிக்கை தான். எவ்வளோ பெரிய தோல்வி வந்தாலும் அதிலிருந்து மீண்டு எழுந்து வரக்கூடியவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள். அதனால தான் இவங்களை நல்ல மன வலிமை உடையவங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றவங்களாம் முடியாது அப்படின்னு ஒரு வேலையை விட்டுட்டா கூட இந்த மேசராசி என்பவர் இந்த வேலை தானே நம்ம செஞ்சிடலாம், ஓரளவுக்கு நம்மளால் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு அதிகமாக உழைப்பை போட்டு அந்த வேலையை கரெக்டாக முயற்சி பண்ணி அதை வெற்றியாக்கக்கூடிய ஒரு யோகமுள்ள ராசி இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மேசராசி என்பவர் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ தொடங்கி வச்சாங்கன்னா அந்த தொழில் அந்த வியாபாரம் அமோகமாக வரும். பொதுவாக முதல் ராசி அப்படிங்கிறதுனால இது அமோகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட இவங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய். நல்ல வேகமாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, கடினமாக உழைக்கக்கூடியவங்கள அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. புதுசாக நிறைய விஷயம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இயற்கையாகவே நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சவால்லாம் கொஞ்சம் வரும். அந்த சவால்கள் வந்தாலும் கூட அந்த சவாலை எப்படி சரி செய்யணும், எப்படி முன்னுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்லாம் கரெக்டாக அந்த வழிமுறைப்படுத்தி அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். போட்டி இருந்தால் தாங்க ஒரு மனிதனுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அந்த உத்வேகம் கிடைக்கும். அதனால் போட்டி போட்டு முன்னேறதெல்லாம் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடியவங்க. முடியாதுன்னு ஒரு தொழிலை விடுறான்னா அந்த தொழிலை நான் கையில் எடுத்து நான் இது ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள். இப்படி அந்த ஒரு தொழில் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு விட்டதை கூட நம்ம எப்படியாவது அதை முன்னுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்த ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா உண்மையாக காதலிக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒரு முழு மனதோடு காதலிக்கக்கூடியவங்களா இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. அன்பை வந்து அதிகமாக வெளிக்காட்ட மாட்டாங்க. அந்த வெளிக்காட்டும் போது பார்த்திங்கன்னா தயக்கம் இல்லாமல் வெளிக்காட்டுவாங்க. ஆனாலும் அந்த கோபம் இந்த பிடிவாதம் ஒரு சில இடத்துல இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை அதை உண்டாக்கும். இருந்தாலும் அதை கரெக்டாக வழிமுறைப்படுத்தி கொண்டுட்டு போக தெரிந்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இறுதி வரைக்கும் அந்த உறவை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்பவுமே நல்ல ஒரு பாதுகாவலனாக ஒரு மேசராசி என்பர்கள் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ இருக்காங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்காங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு பாதுகாவலராக அவங்க கட்டாயம் உங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த மேசராசி என்பர்கள் பண விஷயத்தில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு நெய்வேத்தியமாக ஒரு சக்கரை பொங்கலோ ஒரு பிரசாதமோ செஞ்சு போய் நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று செஞ்சு படைச்சிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுடைய குலதெய்வ அருள் கிடைத்தது அப்படின்னா இந்த 7.5 சனியோட தாக்கம் வந்து உங்களுக்கு குறையும். அதனால் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசிக்கு
சம்பாதிக்கிறங்கிற அந்த திறன் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். செலவிடுறதால கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. தேவையில்லாமல் செலவு செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. சில நேரங்களில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு செலவு செஞ்சுருவாங்க. இருந்தாலும் இவங்க பெரும்பாலும் சிக்கனவாதிகளாக தான் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு உயர் பதவி அடையிறதுக்காக கொஞ்சம் போராடக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல உடல் வலிமை இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்ல வேலைப்பளு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. மன அழுத்தம் கொஞ்சம் இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். யாருக்கிட்டையும் வந்து அதிகமாக மனம் விட்டு பேச மாட்டாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு கோபம் அதிகமாக வர்றதுனால ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தலைவலி சம்மந்தமான பிரச்சனை, ரத்த அழுத்தம் சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஒரு 60-65 வயதுக்கு மேலே கடந்திருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி அறிகுறியெல்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இந்த மாதிரி கோபத்தை குறைக்கிறதுக்கு உடற்பயிற்சி செய்யுங்க, யோகா போன்ற பயிற்சிகள் செய்யுங்க, தியான பயிற்சி செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கிறது நல்லது. ஒரு கோவிலுக்கு முன்னாடி நின்று ஏதாவது ஒரு உதவிகள் செய்கிறது, கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு ஏதாவது பொருள் உதவி செய்கிறது, இதெல்லாம் செய்கிறது நல்லது. இந்த மேசராசி என்பர்கள் முருகப்பெருமானையும் ஆஞ்சநேயரையும் துர்க்கை அம்மனையும் வழிபட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை மனமுருக வேண்டிக்கிட்டாங்களாவே போதும், இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு, குறிப்பாக துர்க்கை அம்மன் வழிபாடை நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு எதெல்லாம் தடையாகவும் எதெல்லாம் பிரச்சனையாகவும் இருக்கோ அது எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரபவ வருடம் ஆடி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் வழிமுறைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதனால் இந்த ஆடி மாதத்தில் கட்டாயம் ஏதாவது ஒரு சொத்தோ அல்லது வீடோ அல்லது உங்களுடைய வீடை கூட ஏற்கனவே நீங்கள் வீடு இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பராமரிப்பு பணியோ அதை ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷனோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அனைத்துலேயுமே குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிக்கு ஒரு சாதகமான பலன், ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருக்குது. அதனால் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்று வர்றதுக்கான ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ரீசண்டாக எப்பயாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்றுட்டு வந்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மேசராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா ஒரு புண்ணிய தலங்களுக்கு கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். நிச்சயமாக இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் ஒரு சில மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் இறங்கியிருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அர்த்தாஷ்டம குரு இருக்கிறதுனால கட்டாயம் இதெல்லாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த அர்த்தாஷ்டம குரு இருக்கிறதுனால ஒரு சிலர்லாம் கவலைப்பட்டிருப்பீங்க. என்னடா அர்த்தாஷ்டம குரு இருக்குது, பாக்கியத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு சில பிரச்சனையை உண்டு பண்ணுமா, நற்பலன்கள் கிடைக்காதா அப்படின்லாம் ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது புதன் வந்து கடகராசியில் செல்ல இருக்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணையும் போது புத ஆதித்ய யோகம் ஏற்பட போகுது. அவரோடு உச்சம் பெற்ற குருவும் இணைந்திருக்கிறதுனால நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுடைய கண்ணில் தென்படும். சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்தை ரொம்ப நாளாக ஒரு போராட்டமாக இருந்திருக்கும். ஒரு சிலர்லாம் சட்ட சிக்கலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பூர்வீக சொத்து அப்படின்னு வரும்போது உடன்பிறப்புகளால் ஒரு சில பிரச்சனைகள், ஒரு அக்கம் பக்கம் பங்காளிகளால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சுமூகமான முடிவு, ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3, 6 இந்த இடத்துக்கு அதிபதியானவர் புதன். அவர் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறதுனால உடன்பிறப்புகள் வழியில் சில நன்மைகள் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க இல்லையா உடன்பிறப்புகள், அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அரசல் புரசலாக ஒரு சில அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு வேற்றுமை இருந்தது இல்லையா,
அது எல்லாம் அந்த வேற்றுமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு உயர் பதவி கிடைக்கல, பணி நிரந்தரம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உயர் பதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் இணக்கமாக பேசுகிறது நல்லது. தேவையில்லாமல் அடிக்கடி வாக்குவாதம் செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஆடி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்துக்கு வரும்போது உடன்பிறப்புகள் வழியில் ஒரு சில நன்மைகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம், ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் எங்கேயாவது கிடைக்கலாம், ஊர் மாற்றமோ இடமாற்றமோ, அல்லது ஏற்கனவே நீங்கள் குடியிருந்த வீட்டை விட்டுட்டு ஏதாவது புதுசாக ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாகப்பிரிவினை சம்பந்தமான இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு அந்த பாகப்பிரிவினை ஓரளவுக்கு சுமூகமாக நடைபெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பல நாளாக பேசி தீர்க்க முடியாத இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு பேசி தீர்ப்பீங்க. இந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் தனியாக ஒரு தொழில் தொடங்கி அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. புதுசாக ஒரு சில முயற்சியில் ஈடுபட்டிங்கனாலும் அது ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான். அதே நேரத்தில் ரொம்ப நாளாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க.